ஓம் சாந்தி. ஜனவரி 31, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக விரும்பினால் நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை என்பதையும், நீங்கள் சத்தியத்தை உங்கள் கணக்கில் சேகரிக்கின்றீர்கள் என்பதையும் உங்கள் அட்டவணையில் சோதித்து பாருங்கள். கேள்வி: மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று எது? பதில்: எவரின் மீதும் தீய பார்வையை கொண்டிருப்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று. புண்ணிய ஆத்மா ஆகிக் கொண்டிருக்கும் குழந்தைகளாகி நீங்கள் எவரின் மீதும் தீய விகாரமான பார்வையை ஒரு பொழுதும் கொண்டிருக்க கூடாது. எவ்வளவு நேரம் யோகத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள் என்றும், நீங்கள் ஏதாவது பாவத்தை செய்கின்றீர்களா என்றும் நீங்களே உங்களை சோதனை செய்யுங்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்கு தந்தை உங்களுக்கு கொடுக்கும் மேன்மையான வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்றுவதிலும், எவரிலும் விகாரமான பார்வையை ஒருபொழுதும் கொண்டிராமல் இருப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். பாடல்: உங்களின் இதய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை தனது குழந்தைகளுக்கு கூறுகின்றார், உங்களுக்குள் சோதனை செய்யுங்கள். மக்கள் தாம் எவ்வளவு பாவத்தையும் எவ்வளவு புண்ணியத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் செய்துள்ளனர் என்பதை பொதுவாக தெரிந்திருப்பார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களது அட்டவணையை பார்த்து உங்களையே கேளுங்கள், நான் எத்தனை பாவங்களை செய்துள்ளேன், எவ்வளவு புண்ணியத்தை செய்துள்ளேன், நான் எவரையும் குழப்பமடைய செய்தேனா? ஒவ்வொரு மனிதராலும் தனது வாழ்நாளில் எதனை செய்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பாவங்கள் செய்யப்பட்டுள்ளன, எவ்வளவு தானம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் யாத்திரை செல்லும் பொழுது தான தர்மம் செய்கின்றனர். அவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்கின்றனர். ஆகவே குழந்தைகளாகிய உங்களிடம் தந்தை கேட்கின்றார், நீங்கள் எத்தனை பாவங்களை செய்துள்ளீர்கள், எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புண்ணிய ஆத்மாக்கள் ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. எண்ணற்ற வகையான பாவங்கள் இருக்கின்றன. எவரிலும் தவறான பார்வையை கொண்டிருப்பதும் பாவமாகும். விகாரம் நிறைந்த பார்வையே தீய பார்வையாகும். அனைத்திலும் அதுவே மோசமானது. நீங்கள் எவரிலும் விகாரமான பார்வையை ஒருபொழுதும் கொண்டிருக்கவே கூடாது. பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையிலேயே விகாரமான பார்வை இருக்கிறது. சில நேரங்களில் குமார் குமாரிகளிடையேயும் கூட விகாரமான பார்வை இருக்கிறது. அவர் லக்ஷ்மியை தான் திருமணம் செய்ய முடியுமா என கேட்டார். நீங்களும் லக்ஷ்மியை திருமணம் செய்வீர்கள் எனவும், அதாவது சாதாரண மனிதரிலிருந்து லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவீர்கள் என்றும் கூறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், எந்த அளவிற்கு நான் ஒரு புண்ணிய ஆத்மா ஆகியுள்ளேன் என உங்கள் சொந்த இதயத்திடம் கேளுங்கள். நீங்கள் இன்னமும் பாவம் எதனையும் செய்கின்றீர்களா? எந்த அளவிற்கு நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் தந்தையை இனம் கண்டு கொண்டதாலேயே நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். உலகில் உள்ள வேறு எவரும் பாபாவையோ அல்லது இவர்கள் பாப்தாதா என்பதையோ இனம் காணவில்லை. பரமாத்மாவாகிய பரம தந்தை பிரம்மாவினுள் பிரவேசித்து அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்னும் பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பது பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கே தெரியும். மனிதர்களிடம் உள்ள செல்வம் அழியக்கூடியது. மனிதர்களிடம் உள்ள செல்வம் அழியக்கூடியது. அதனாலேயே அவர்கள் தானம் செய்கிறார்கள். அவை கற்களை போன்றவை, ஆனால் இவையோ ஞான ரத்தினங்கள். ஞான கடலான தந்தையிடம் மாத்திரமே இந்த ரத்தினங்கள் உள்ளன. ஒவ்வொரு ரத்தினமும் 100,000 ரூபாய்கள் பெறுமதி வாய்ந்தவை. நீங்கள் தந்தையாகிய நகை வியாபாரி கொடுத்த ஞான ரத்தினங்களை கிரகித்து அவற்றை பின்னர் தானம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் அந்த ரத்தினங்களை எடுத்து மற்றவர்களுக்கு தானம் செய்கின்றீர்களோ
அதற்கு ஏற்ப நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எத்தனை பாவங்களை செய்துள்ளீர்கள் என உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது எந்த பாவத்தையும் செய்யவில்லையே என்பதை சோதனை செய்யுங்கள். நீங்கள் எவரிலும் சிறிதளவேனும் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்கக்கூடாது. தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீமத்தை முழுமையாக தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயையின் புயல்கள் வரும், ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் உங்கள் புலன்களால் பாவம் செய்யக்கூடாது. உங்கள் பார்வை ஒருவர் மீது தூய்மையற்ற பார்வையை கொண்டிருப்பின் நீங்கள் அவரின் முன்னால் ஒரு பொழுதும் நிற்கக்கூடாது. ஆனால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள். ஒருவர் விகாரமான பார்வையை கொண்டிருக்கும் பொழுது அதை உடனடியாக கூற முடியும். நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருந்தால் பலவீனம் உடையவர்கள் ஆகுவீர்கள். தந்தை கொடுக்கின்ற ஸ்ரீமத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே தந்தையை இனம் கண்டுள்ளீர்கள். உதாரணமாக பாபா எங்காவது சென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கே பாப்தாதா வந்திருக்கின்றார் என்பது தெரியும். மற்ற பலர் அவரை பார்ப்பார்கள், ஆனால் அவர்கள் எதனையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்கள் யார் அவர் என்று கேட்டால் அவர் பாப்தாதா என்று கூறுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பேட்சை வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், இந்த தாதாவின் மூலம் சிவ் பாபா எங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்கின்றார். இது ஆன்மீக ஞானமாகும். ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாகிய ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இவை கடவுள் சிவனுடைய வாக்கியங்கள். கீதையில் தவறாக கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகின்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. சிவனே தூய்மையாக்குபவராகிய ஞானக்கடல் எனப்படுகின்றார். ஞானத்தின் மூலமே அங்கே சத்கதி பெறப்படுகிறது. இவை அழிவற்ற ஞான ரத்தினங்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சத்கதியை அருள்பவர். நீங்கள் இந்த வார்த்தைகளை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிவீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை அறிவார் என்பதனை புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை கூறுவார், நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். எவ்வாறாயினும் உங்கள் அனைவருக்கும் என்னை தெரியும் என்றில்லை. ஒருவரது பாக்கியத்தில் அது இருப்பின் அவரை அவர் பின்னர் அறிந்து கொள்வார். பாபா எங்காவது சென்றால் மக்கள் யார் அவர் என கேட்கும் பொழுது நிச்சயமாக தூய நோக்கத்துடனேயே அவர்கள் கேட்கிறார்கள். அவர் பாப் தாதா என அவர்களுக்கு கூறுங்கள். எல்லையற்ற தந்தை அஷரீரியானவர். தந்தை பௌதீக உலகத்தினுள் வரும் வரை எவ்வாறு நாங்கள் எங்கள் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே சிவ் பாபா எங்களை பிரம்மாவின் மூலம் தத்தெடுத்து எங்கள் ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கின்றார். இவர் பிரஜாபிதா பிரம்மா. நாங்கள் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆவோம். எங்களுக்கு கற்பிப்பவர் ஞானக்கடல். நாங்கள் எங்கள் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெறுகின்றோம். இந்த பிரம்மாவும் கற்கின்றார். பின்னர் அவர் பிராமணரிலிருந்து தேவர் ஆகின்றார். இந்த விஷயங்கள் விளங்கப்படுத்துவதற்கு மிக இலகுவானவை. பேட்சின் அர்த்தத்தை எவருக்கேனும் விளங்கப்படுத்துவது நல்லது. பாபா கூறுகின்றார் என அவர்களிடம் கூறுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தூய்மையாகி தூய உலகிற்கு செல்வீர்கள். அந்த தந்தையே தூய்மையாக்குபவர். நாங்கள் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்கின்றோம். விநாசம் வரும் நேரத்தில் நாங்கள் எங்கள் கல்வியை முடித்திருப்போம். அது விளங்கப்படுத்துவதற்கு மிக இலகுவானது. உங்களில் எவரேனும் பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடன் நீங்கள் சில பேட்சுகளை எடுத்து செல்ல வேண்டும். இந்த பேட்சுகளுடன் நீங்கள் இவ்வாறு எழுதப்பட்டுள்ள சிறிய துண்டு பிரசுரங்களையும் கொடுக்க வேண்டும். நாடக திட்டத்திற்கு ஏற்ப முன்னைய கல்பத்தில் இடம்பெற்றதை போன்று
மகாபாரத யுத்தத்தில் மற்ற அனைத்து எண்ணற்ற சமயங்களும் அழிந்து மீண்டும் ஒரு முறை அனாதியான தேவ தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக தந்தை பாரதத்தில் வருகின்றார். நீங்கள் எவருக்கும் கொடுக்கத்தக்க வகையில் 2000 அல்லது 4000 அத்தகைய துண்டு பிரசுரங்களை அச்சடித்து வைத்திருக்க வேண்டும். மேலே திரிமூர்த்தியின் படம் இருக்க வேண்டும். அடுத்த பக்கத்தில் அனைத்து நிலையங்களினதும் முகவரி இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் நாள் முழுவதும் சேவையில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் பாடலை கேட்டீர்கள். தினமும் நீங்கள் உங்கள் அட்டவணையை சோதித்து நாள் முழுவதும் உங்கள் ஸ்திதி எவ்வாறு இருந்தது என உங்களையே நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இரவும் தங்கள் முழு நாளினதும் கணக்குகளை எழுதும் பலரை பாபா சந்தித்துள்ளார். அவர்கள் தாம் ஏதேனும் தவறான செயல்களை செய்துள்ளோமா என சோதிக்கின்றனர். அவர்கள் அனைத்தையும் எழுதுகிறார்கள். ஏனெனில் அவர்களது சரிதை நல்ல முறையில் எழுதப்படும் பொழுது பின்னர் வருபவர்கள் அதிலிருந்து கற்பித்தல்களை பெற்றுக்கொள்வார்கள் என அவர்கள் நினைக்கிறார்கள். நல்லவர்கள் மாத்திரமே இந்த முறையில் எழுதுவார்கள். எவ்வாறாயினும் அனைவரும் விகாரம் நிறைந்தவர்களாகவே இருக்கின்றனர். இங்கு இது அதே விஷயம் அல்ல. நீங்கள் உங்கள் அட்டவணையை தினமும் சோதித்த பின்னர் அதனை பாபாவுக்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுது நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொண்டிருப்பதுடன் எதிர்காலம் பற்றிய கவனமும் இருக்கும். நீங்கள் அனைத்தையும் தெளிவாக எழுத வேண்டும். இன்று ஒருவரிடம் நான் தவறான பார்வையை கொண்டிருந்தேன். இது நடந்தது, அது நடந்தது. மற்றோரை சந்தோஷமற்றவர்கள் ஆக்குபவர்களை பாபா ஏமாற்றுக்காரர்கள் என அழைக்கின்றார். பல பிறவிகளின் எண்ணற்ற பாவ சுமைகள் உங்கள் தலை மீது இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது நினைவு சக்தியின் மூலம் அந்த பாவ சுமையை அகற்ற வேண்டும். நீங்கள் உங்களை தினமும் சோதிக்க வேண்டும். நான் நாள் முழுவதும் எவ்வளவு ஏமாற்றுபவராக இருந்தேன். எவருக்காவது துன்பத்தை கொடுத்தல் என்பது ஏமாற்றுக்காரராக இருப்பதாகும். அவ்வாறாயின் நீங்கள் பாவமொன்றை செய்துள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், எவரையும் ஏமாற்றுபவராகவோ அல்லது எவருக்கும் துன்பம் கொடுக்கவோ வேண்டாம். எத்தனை பாவங்களை செய்துள்ளீர்கள், எவ்வளவு புண்ணியத்தை செய்துள்ளீர்கள் என பார்ப்பதற்கு உங்களை சோதியுங்கள். நீங்கள் சந்திக்கும் எவருக்கும் இந்த பாதையை காட்டுங்கள். அனைவருக்கும் மிக அன்புடன் கூறுங்கள், நீங்கள் தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வசிக்கும் பொழுதே தாமரை மலரை போன்று தூய்மையாகுங்கள். நீங்கள் சங்கம யுகத்தில் இருந்த போதிலும் அது இன்னமும் ராவண ராஜ்யமே. மாயையினால் நிறைந்து காணப்படும் நச்சு ஆற்றில் வசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு தாமரை மலரை போன்று தூய்மையாக வேண்டும். ஒரு தாமரை மலர் பல குழந்தைகளை மொட்டுக்களை கொண்டுள்ளது. இருந்தும் அது நீரின் மேலேயே உள்ளது. அது இல்லறத்தவரை போன்றது. அது பல பொருட்களை உருவாக்குகின்றது. அதாவது தாமரையின் பல்வேறு பாகங்களும் உண்ணக்கூடியவை. இந்த உதாரணம் உங்களுக்கே பொருந்துகிறது. விகாரங்களில் இருந்து விடுபட்டிருங்கள். இந்த ஒரு பிறவியில் தூய்மையாகுங்கள். அது பின்னர் அழிவற்றதாகின்றது. தந்தை உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். ஆனால் மற்ற அனைவரும் கற்களையே கொடுக்கின்றனர். அவர்கள் பக்தி சார்ந்த விஷயங்களையே பேசுகின்றனர். இந்த ஒரே ஒருவரே ஞானக்கடலாகிய தூய்மையாக்குபவர். ஆகவே இந்த தந்தையிடம் நீங்கள் அதிக அளவு அன்பு செலுத்த வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் அன்பினை கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் அன்பு செலுத்துகின்றீர்கள். நீங்கள் வேறு எவருடனும் எத்தகைய தொடர்புகளையும் கொண்டிருக்க கூடாது. தந்தையின் வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்றாதவர்கள் மாற்றான் தாய் குழந்தைகள். அவர்கள் ராவணனின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றனர். ஆகையால் அவை ராமரின் வழிகாட்டல்கள் அல்ல. அது கடந்த அரை கல்பமாக ராவணனது சமுதாயமாகவே இருந்தது. இதனாலேயே இந்த உலகம் சீரழிந்தது என அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது மற்றோரை மறந்து ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும்.
பிரம்மா குமாரிகளின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வழிகாட்டல்கள் சரியானவையா அல்லது பிழையானவையா என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எது சரி எது பிழை என்பது பற்றிய புரிந்துணர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. தர்மவான் வரும்பொழுது மாத்திரமே அவரால் உங்களுக்கு எது சரி எது பிழை என்பதை கூற முடியும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் கடந்த அரை கல்பமாக பக்தி மார்க்கத்தில் சமய நூல்களையே கேட்டு வந்தீர்கள். இப்பொழுது அவை சரியா அல்லது நான் கூறுபவை சரியா? அவர்கள் கடவுள் சர்வ வியாபி என கூறுகிறார்கள். நான் உங்கள் தந்தை என கூறுகின்றேன். யார் சரி என்பதை நீங்களே இப்பொழுது தீர்மானியுங்கள். இவை அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் பிராமணர்கள் ஆகும் பொழுதே உங்களால் இவற்றை புரிந்து கொள்ள முடியும். அங்கு பலர் ராவண சமுதாயத்தில் இருக்கின்றனர். ஆனால் நீங்களோ மிக சிலர், அதிலும் வரிசை கிரமமாக உள்ளீர்கள். மற்றோர் மீது தூய்மையற்ற பார்வையை கொண்டிருப்பவர்கள் ராவண சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களின் பார்வை முற்றிலுமாக மாற்றமடைந்து தெய்வீகமாக ஆகினால் மாத்திரமே அவர்கள் ராமரின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என கருதப்பட முடியும். உங்களுடைய ஸ்திதி என்ன என்பதை உங்கள் ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியும். முன்னர் உங்களிடம் இந்த ஞானம் எதுவும் இருக்கவில்லை. இப்பொழுது தந்தை உங்களுக்கு பாதையை காட்டியுள்ளார். நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்கின்றீர்கள் என பார்க்க வேண்டும். பக்தர்கள் அழியக்கூடிய செல்வத்தையே தானம் செய்கின்றனர். நீங்கள் இப்பொழுது அழியக்கூடிய செல்வத்தை அன்றி இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களையே தானம் செய்ய வேண்டும். உங்களிடம் அழியக்கூடிய செல்வம் இருப்பின் அதனை அலௌகீக சேவைக்கு பயன்படுத்துங்கள். பணத்தை தூய்மையற்றவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நீங்களும் தூய்மையற்றவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் செல்வத்தை தானம் செய்யும் பொழுது அதன் பலனை நீங்கள் 21 பிறவிகளுக்கு புதிய உலகில் பெறுகின்றீர்கள். நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சேவை செய்வதற்கு தொடர்ந்தும் பல வழிமுறைகளை காட்டுகின்றார். அனைவரிலும் கருணை கொண்டிருங்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தை பிரம்மாவின் மூலம் புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பரமாத்மா சர்வ வியாபி என அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்வதில் மிக ஆர்வமாக இருக்க வேண்டும். நீங்கள் பலருக்கு நன்மை செய்தால் நீங்களும் நன்மை பெறுவீர்கள். நாளுக்கு நாள் பாபா அனைத்தையும் மிக இலகுவாக ஆக்குகின்றார். இந்த திரிமூர்த்தி படம் மிகவும் நல்லது. சிவ் பாபாவும் பிரஜாபிதா பிரம்மாவும் உள்ளனர். அவர் பிரஜாபிதா பிரம்மா குமார்கள் பிரம்மா குமாரிகளாகிய உங்கள் மூலம் மீண்டும் ஒருமுறை பாரதத்தில் 100% தூய்மை அமைதி சந்தோஷத்தை கொண்ட புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். கடந்த கல்பத்தில் இடம்பெற்றதை போன்று மற்ற அனைத்து சமயங்களும் மகாபாரத போரில் அழியப் போகின்றன. அத்தகைய துண்டு பிரசுரங்களை அச்சடித்து அவற்றை விநியோகியுங்கள். பாபா அத்தகைய இலகுவான பாதையை காட்டுகின்றார். நீங்கள் கண்காட்சிகளிலும் துண்டு பிரசுரங்களை கொடுக்க வேண்டும். துண்டு பிரசுரங்கள் மூலம் விளங்கப்படுத்துவது மிக இலகுவானது. பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டும். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரு கல்பத்திற்கு முன்னர் இடம்பெற்றது போல் மற்ற அனைத்து சமயங்களும் அழிக்கப்படும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் சட்டை பையில் சில பேட்ஜ்களையும் துண்டு பிரசுரங்களையும் வைத்திருக்க வேண்டும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்படுகிறது. அவர்களுக்கு கூறுங்கள், அவர் தந்தையும் இவர் தாதாவும் ஆவார். அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சத்யுக தேவ அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். அங்கு புதிய உலக ஸ்தாபனையும் பழைய உலக விநாசமும் இருக்கின்றன. பின்னர் அவர்கள் விஷ்ணு பூமியாகிய புதிய உலக ராஜ்யத்தை ஆட்சி செய்வார்கள். அது மிகவும் இலகுவானது. மக்கள் யாத்திரை போன்றவற்றில் அதிக அளவு தடுமாறி திரிகின்றார்கள்.
ஆரிய சமாஜத்தவர்களும் மக்கள் நிறைந்த புகையிரத வண்டியில் செல்வதன் மூலம் தடுமாறுகின்றனர். அது சமயத்தின் பெயரில் தடுமாறுதல் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் அது அதர்மத்தின் பெயரில் தடுமாறலே ஆகும். சமயத்தின் பெயரில் தடுமாறுவதற்கான அவசியமில்லை. நீங்கள் இப்பொழுது கற்கின்றீர்கள். மக்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகளவை செய்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். உங்களது இதய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். வேறு எவரும் அல்லாது நீங்களே அந்த முகத்தை பார்க்க முடியும். நீங்கள் அதனை கடவுளுக்கும் காட்டலாம். இந்த விஷயங்கள் ஞானமாகும். நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களிலிருந்து தூய புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள். மற்றோருக்கு இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது. எவ்வாறு லக்ஷ்மியும் நாராயணரும் ஸ்வர்க அதிபதிகள் ஆகினார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் தெரியும். உங்கள் அம்பு அவர்களது புத்தியை தைத்தால் அவர்களின் படகு அக்கறை சேர முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களிடம் அழியும் செல்வம் இருப்பின் அதனை தகுதி வாய்ந்த முறையில் அலௌகிக சேவைக்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் நிச்சயம் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். 2. உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். 1. உங்கள் ஸ்திதி எவ்வாறு உள்ளது? 2. நீங்கள் நாள் முழுவதும் ஏதாவது தவறு செய்தீர்களா? 3. நீங்கள் எவருக்காவது துன்பத்தை கொடுத்தீர்களா? 4. நீங்கள் எவர் மீதேனும் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருந்தீர்களா? ஆசீர்வாதம். நீங்கள் லேசாகவும் ஒளியாகவும் ஆகுவதால், உயர பாய்வதாலும் ஒரு தீவிர முயற்சியாளராகி அனைத்து பிரச்சனைகளையும் வெற்றி கொள்வீர்களாக. நீங்கள் உங்களை ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினமாக கருதி பாப்தாதாவின் இதயமாகிய கொள்கலனில் அமர்ந்திருங்கள். அதாவது தந்தையின் நினைவில் அமிழ்ந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் எதனையும் சிரமமாக அனுபவம் செய்ய மாட்டீர்கள். உங்கள் சுமைகளும் முடிவடைந்துவிடும். லேசாகவும் ஒளியாகவும் ஆகுவதற்கு இந்த யோகத்தை செய்யுங்கள். அதன் பின்னர் உங்கள் முயற்சிகளில் உயரே பாயுங்கள். பின்னர் நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்கள். நீங்கள் எப்பொழுதாவது எதனையாவது சிரமமாக கருதினால் தந்தையின் முன்னால் அமர்ந்து உங்கள் தலை மீது அவருடைய ஆசீர்வாத கரத்தை அனுபவம் செய்யுங்கள். இதனை செய்வதனால் ஒரு வினாடியில் சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை காண்பீர்கள். ஸ்லோகம். ஒத்துழைப்பு சக்தியானது அசாத்தியமானதையும் சாத்தியம் ஆக்குகிறது. இதுவே உங்கள் பாதுகாப்பு கோட்டை ஆகும். உங்கள் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். காலத்திற்கமைய நீங்கள் இப்பொழுது உங்கள் மனம் மூலம் ஒரு சூழலை உருவாக்குவதற்கு எங்கும் சாகாஷ் கொடுக்கின்ற பணியை மேற்கொண்டு அதிர்வலைகளை பரப்புங்கள். இந்த சேவை இப்பொழுது தேவைப்படுகிறது. நீங்கள் சாக்கார ரூபத்தில் கண்டீர்கள். குறிப்பாக ஏதேனும் அலைகள் ஏற்படும் பொழுது இரவு பகலாக சாகாஷ் கொடுப்பதற்கும் பலவீனமானவர்களை சக்தியூட்டுவதற்கும் அவர் கவனம் செலுத்தியதை நீங்கள் கண்டீர்கள். ஆத்மாக்களுக்கு சாகாஷ் கொடுக்கின்ற சேவைக்கு நேரம் ஒதுக்கினார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி.